என்ன வேணும்? அட புரியலையே. முருகையா இதெல்லாம் தெரியாம விளக்கண மாதிரி கடை வச்சிட்டேன். மாட்டிக்கிச்சா தாத்தா? விட்டுப்பா ஒரே அமுக்கு. 100 ரூபாய் கோழிய 25 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். ஏமாறி பைய. கிழிஞ்சது. ஏமாந்தது நீங்கதான். நம்ம வீட்டு கோழி எடுத்து உங்ககிட்டயே வித்துட்டு போயிட்டான். இது நம்ம வீட்டு கோழியா? யாரு அந்த பட்டை அதான் தாத்தா பிடிக்க சொன்னாரு பிடிச்சேன். கொழுப்பெடுத்த அலையிற மாடு மேய்க்கிறவனுக்கு அவ்வளவு திமிரா? மரியாதையா பேசு. விட்டானா செவிழ் விஞ்சிரும். எங்க என் மேல கை வச்சு பாரு. என்னப்பா அந்த பெருச்சாலியில முடிச்சோன்னா என் பேத்தி முடிச்சுக்க. ஒழுங்கா சொல்ல வேண்டாமா? நான் இதைத்தான் பெருச்சாலி நினைச்சேன். இதை பெருச்சாலின்னு சொன்னா அவன் என்ன சொல்லுவேன்? பள்ளி. என்ன தாத்தா வந்தது பலர் நாள் ஆறாறையாம பேசிட்டு இருக்கியே. நீ போப்பா. இவன் என்ன தொட்டதை நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. முதல்ல போய் குளிச்சு துணியை மாத்து. என்னடி சொன்ன? போடா வாய்க்கு பேசாம வாப்பா. முதல்ல இடத்தை காலி பண்ணுவான். என்ன பேச்சு பாத்தியா? வா நீ. அது பொண்ணுன்னு போயிட்டு அவ தின்னது கூட எனக்கு வருத்தம் கிடையாது. நான் தொட்டதுனால அவ போய் குளிக்கணுமாமே. என்ன கொழுப்பு பாரு அவளுக்கு. அட விடுப்பா. அந்த பொண்ணு எப்பயுமே அப்படிதான். வசதி இருக்குல்ல, அப்ப வாய் இருக்கும்ல. நல்ல வேலை எந்த சாமி புண்ணியமா சித்தப்ப மாதிரி எவனும் இதை பாக்கல. ஏன் பாத்துருந்தேன் கழுத்தை வெட்டிடுவானுங்களா? அண்டம் துண்டுமா வெட்டியா போடுவாங்க. அதுலயும் மூத்தவருக்கான சவட்டக்கார ரத்ன வேலு ரொம்ப பொல்லாதவப்பா. என்னப்பா ஒரு கிளாஸ் தண்ணி விடு. குடிக்கலாமா? குடிக்கலாங்க. என்ன சுந்தரா பேப்பர்ல என்ன நியூஸ்? குண்டு வெடிச்சு 15 மணி கட்டணம் இடிஞ்சு போச்சுக்கலாம். குண்டு நம்ம நாட்டுல உருளைக்கிழங்கு லெவலுக்கு வந்துருச்சு. அவவே எடுத்து வீசிக்கிட்டே இருக்கிறான். ஏய் என்னடா பண்ற? வாங்கண்ணே சித்த வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். படுவா சாராயத்தை வச்சுட்டு சித்த வைத்தியம் பொய்யா சொல்றேன். அண்ணே இதை இப்படியே சாப்பிட்டா தான் சாராயம். இப்படி தலைய ஒரு சுத்தி சுத்தி சாப்பிட்டா காசி கங்கா தீர்த்தமா? அது இல்லங்க, எலுமிச்சம்பழத்தை இப்படி புளிஞ்சேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே பவர் கட் ஆயிரும். நெய்வேலி அனல் மின்சாரம் அரை எலுமிச்சம்பழத்தை அப்படி புளிஞ்சா பவர் ஃபுல்லா கட் ஆயிடும். சாராயம் குடிக்கிற நாய விளக்கம் கொடுக்குது பாரியா. என்னடே வியாபாரம் பண்ற கடையில சாராயத்தை வச்சுட்டு குடிச்சீங்கன்னா அவனுக்கு என்னடா கிடைக்கும்? அவர்கிட்ட கேட்டதான் குடிக்க. வேலை ஐயா என்ன ஒரு காரியம் இருக்கடா? தண்ணி குடிக்கலாமான்னு கேட்டாங்க, குடிக்கலான்னு சொன்னாங்க. ஓ அப்படி உல்டா பண்ணிச்சா பெரிச்சாளி. பெரிச்சாளி பொல்லாத பெரிச்சாளியாச்சே. என்னடே தண்ணி குடிக்கிற தப்பு இல்ல? திருடுறது தப்புன்னு சொன்னீங்க, அதை விட்டுட்டேன். அதுக்காக இதை புடிச்சிட்டியா? சாராயம் குடிக்கிறது எவ்வளவு பெரிய கெடுதல் தெரியுமா? போட்டாங்க. பாருடா நல்லா பாரு. அடியில் என்ன பாக்குற? புழு என்னாச்சு? செத்து போச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த சாராயத்தை சாப்பிட்டா வகுத்துல உள்ள பூச்சி பூரா செத்து போயிரும் தெரியுது. தாரித்திரம் முடிச்ச நாய். உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதுடா. இந்த பாருடா, உனக்கு மேலதாளத்தோட ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அது விருப்பமா இல்ல தாரதப்பட்டியோட போய் சேர்ந்துறேங்கறியா? பட்டியக்கரையா என் மேல உங்களுக்கு எவ்வளவு வைக்கிறேன்? சத்தியமா சொல்றேன், இனிமே இந்த சாராயத்தை தொடவே மாட்டேன். வாயை காட்டிடுறேங்கறியாக்கோ. என்னம்மா நல்லா இருக்கீங்களா? சவிக்கியமா? என்ன நடந்துச்சுப்பா? இப்ப எப்படி இருக்கு? காலையில கஞ்சி குடிச்சாச்சப்பா. காது எப்படி இருக்குன்னு கேட்டேன். என்னது காது? எனக்கு முன்னாலே உன் காதை கழிச்சிட்டாளா? உன் காது எப்படி இருக்குன்னு கேட்டேன். ஏன் காதா? ஒரு பக்கத்து டப்பாவே போச்சப்பா. அப்படி என்னதான் கேட்ட? என்ன கேட்டிருப்பா நினைக்கிற நீங்க? சொல்லி தொலை. என்னம்மா நல்லா இருக்கியா சவிக்கமான்னு கேட்டேன். அந்த பொண்ணுக்கு ஏன் சவிக்கத்துல இஷ்டம் இல்ல போல் இருக்கு. ஒரு பக்கத்து ஸ்பீக்கரை கிழிச்சுட்டாப்பா. அரை பைத்தியம் நினைச்சேன், முழு பைத்தியம் போல இருக்கு. காத்து வலிக்குதுப்பா. கந்தா, கடம்பா, கார்த்திகேயா, என் அப்பனே முருகா, இந்த ராக்காய் ஊருக்கெல்லாம் இழைச்சவளா போயிட்டேனே. யார் என்ன சொன்னாலும் நீ மட்டும் என்ன கைவிட மாட்டேங்கிற நம்பிக்கையிலதாயா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு கோர்ட்ல தீர்ப்பு என் பக்கம் ஆகணும். கோர்ட்ல தீர்ப்பாய் வர்ற சொத்தெல்லாம் என் கண்ணுக்கு அப்புறம் உனக்குத்தானையா. அத நீ நல்லா ஞாபகம் வச்சுக்க.
நானா எடுத்துட்டு போறேன். ஓ 6 பட வீட்டுக்கு தானையா எழுதி வைக்க போறேன். கோயிந்தா கோயிந்தா ஓ இந்தாவா முருகா முருகா. கோயிந்தா கோயிந்தா யாரவன்? கோயிந்தா 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 இவன் காணா. கோயிந்தா என்னடா இது யானை குட்டிக்கு நாமம் போட்ட மாதிரி? எங்க மூஞ்சிய காட்டு மூஞ்சிய. அடங்கோ புறானே நீயா? ஏண்டா இப்படி எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டியா? ஏண்டா நான் கோர்ட்டுக்கு போறேன், வாசல் வந்து நின்னுகிட்டு கோயிந்தா கோயிந்தா நான் சொல்றேன். முருகா முருகான்னு சொல்லுடா, 3 வேளை சோறாவது கிடைக்கும். கோயிந்தா கோயிந்தான்னு சொன்னா கோடீஸ்வரன் ஆயிருவீங்க. ஆ. திருப்பதி ஏழுமலையானுக்கு தங்கத்துல நாமசாஸ்திரம் தான் வேண்டிக்கிட்டேன். அவருக்கே நாமம் போடுறதா முடிவு பண்ணிட்டியா? ஆமாத்தா, ஏதோ உன் சக்திக்கு 1/4 பவுனோ 1/2 பவுனோ முடிஞ்சா 1 பவுன் கூட போடலாம். முருகா கவலைப்படாத, நீ போற காரியம் நல்லபடியா நடக்கும். என் அப்பன் முருகனே நேர்ல வந்து அருள்வாக்கு சொன்ன மாதிரி இருக்கு. ஆடாடாடாடா. போடு, அப்படியே பையோட போடத்தா. போடுறேன் போடுறேன். அல்ல அல்ல போடு. முருகா வாயத்தர எத்திய காட்டு. என்னத்தா தங்கத்தை போட சொன்னா விபூதியை போடுற? ஆனா தங்கம் தான் இல்ல, காசாவது போடணும்னு பார்த்தா விபூதி போடுறியா? காசு பணம் யார் வேணாலும் கொடுப்பாங்கப்பா. ஆசீர்வாதம் எல்லாராலையும் கொடுக்க முடியாது. என் கையால உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். கோர்ட்டுக்கு போறேன், வழிய விடு. முருகா போயிண்டா முருகா போயிண்டா முருகா. போயிண்டா. ஓடு. ஐயோ ஐயோ கை வந்தா கொண்டு விடும். நீ முருகா என்ன மெதுமெது அத போட்டு ஏன்டா இந்த அமுக்க அமுக்குற? உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தேன். இருக்கிறதா இருக்கும். வடை என்னடா பொத்தல எண்ணிக்கிட்டு இருக்க? என்ன இருக்குன்னு பார்க்க கூடாதா? எதுக்கு பாக்கனே? ஒரு ஆசைதான். டேய், இந்த கிழவிக்கு நம்மளை விட்டா வேலைக்கு வேற ஆளே கிடைக்க மாட்டாங்கிற திமிர்ல கோக்குமாக்கு வேலை பண்ணிக்கிட்டு இருந்த விரட்டி போட விரட்டி ஊத்துற கஞ்சியை குடிச்சுக்கிட்டு ஒழுங்கா மரியாதை வேலையை மட்டும் பாத்துக்கிட்டு. அதுக்கு மேல நானா ஏதாவது பிரியப்பட்டு கொடுத்தா அத்தா நீ எதை வேணா கொடு, ஆனா உன் இடுப்புல சொருக்கி வச்சிருக்க ஒரு அழுக்கு பை, அதுல இருந்து விபூதியை மட்டும் கொடுத்துறாத. டேய், இது எங்க அப்பா பழனியாண்டி விபூதிடா. அது அவர்கிட்ட திருப்பி கொடுத்துரு. அவருக்கு என்ன விபூதிக்கா பஞ்சம்? ஐயோ பூச்சி, உன் பேச்ச கேட்டு ஆத்தாக்கு அதோட காசுலயே சேலை எடுத்துட்டேன். ஏதாவது எசகு புசக ஆச்சு? கவலையே படாத முத்துக்கால, சேலைக்கு மயங்காத பொங்கலையே கிடையாது. அது ஆத்தா இந்த சிலையை பார்த்ததுக்கு பின்னால கோழி அடிச்சு குழம்பு வச்சு இலை போட்டு சோறு போடுதா மாறினிய. எவ்வா நீ சொல்லும் போதே பதிக்குதுப்பா. இப்படி ஒரு கதவு கோவில் மாதிரி. அத்தா தக்காளி போட்டியா? ஒரு வண்டி தக்காளிய பரமசிவா வண்டியில போட்டாச்சு. அவன் வண்டியிலயா போட்ட? நீ சொன்ன மாதிரி இல்லையே, நல்ல மனுஷனா இருக்காரு. அவங்கிட்ட என்ன பொண்ணு அடுக்க போறான். காசு வாங்கினியா? கூடு. அட அதுக்கே இப்படி அலையற, மணி தொங்கிட்டு வரணும்ல. என்ன தூக்கிட்டு ஓடிட்டா போறேன். என்னடா கூடுறான்னா? என்னடா 100 ரூபாய் குறையுது? அது வந்து இது நல்லா இருக்க பார்த்து சொல்லு. டேய், கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். 100 ரூபாய் குறையுதுங்க, இது நல்லா இருக்கான்னா என்ன அர்த்தம்? அது அது ஒண்ணு இல்ல, நீ ஏன் பதற? அந்த 100 ரூபாய்ல உனக்காக ஒரு நல்ல சேலை வாங்கிட்டு வந்திருக்கேன். டேய், உன்னை சேலை எடுத்து கொடுன்னு நான் கேட்டனா? இல்ல. எனக்கு சேலை எடுத்து கொடுக்க நீ யாரு? அத்தா உன்கிட்ட இருக்கிறது 2 சேலை, அதுவும் கிழிஞ்ச சேலை. அதை நீ தச்சு தச்சு கட்டுறது அவ்வளவு நல்லா இல்ல, என் மனசு கேட்கல. நான் தச்சு கட்டுறேன், தைக்காம கட்டுறேன், அத பத்தி உனக்கு என்ன? நீ என்ன எனக்கு சொந்தமா பந்தமா? எடுத்துட்டு வந்தானா சீலை 100 ரூபாய்க்கு. அதான் புது சேலை, அதை தூக்கி போட்டியே. வேலையை பார்த்தமா கஞ்சியை குடிச்சுமான்னு இல்லாம இந்த பாரு, ஒழுங்கா மரியாதை அந்த சீலையை கொண்டு கொடுத்துட்டு 100 ரூபாய் வரணும். அப்பதான் இந்த வீட்டுல உனக்கு இருக்கிறதுக்கு இடம், குடிக்கிறதுக்கு கஞ்சி இல்ல மறுபடியும் மார்க்கெட் போடு. குழம்பு மோசமா இருக்காது. கடலை இன்னும் கடலை, இது கரிச காட்டு கடலை, கக்கா மக வெடல, நான் அவளை இன்னும் தொடல, நான் அவளை இன்னும் அவளை இன்னும். கோழிக்குழம்பு இல்லையே நாய் பச்சு போல் இருக்கு, கொல்ல போற அன்னைக்கு. என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்னடா சொன்ன? வாங்காத வாங்காத நான் தானப்பா சொன்னேன், நீ தானப்பா ஒத்த காலம் அலம்பிடிச்சு வாங்கினியா? ஆத்தாக்கு சேலை வாங்கு, கோழி குழம்பு வச்சு இலை போட்டு சோறு போடுவான்னு சொன்னியா இல்லையா? சும்மா இருப்பா, இந்த கஞ்ச கலர் இடக்கு மடக்கிற அப்படி இப்படி அடிச்சு பிடி சொன்னல, கேட்டியாப்பா? இப்ப நீ வாங்கிட்டு என்ன மாதிரி என்ன அர்த்தம்? என்னது? என்ன? சரி இருப்பா, இப்ப நடந்து வந்து போச்சு என்னன்றா? இத காசாக்குனதா சோறு போடுவேன்னு சொல்லிடுச்சு. உடனே வாங்கினா இத
ஆளுக்கு பாதி கழிச்சு கோமணம் கடிக்கிற 2 பேரும். ஏய் இந்த மாதிரி யோசனை எல்லாம் சொன்னா உள்ள கோமணத்தை உருவி எரிச்சிருவேன். கோமணம் எல்லாம் சும்மா இருப்பா. இப்ப காத்தாங்க அவ்வளவுதானே. ஆமா. வா ஏன் பருப்பு. 1 ரூபா 2 ரூபா 1 ரூபா 2 ரூபா 1 ரூபா 2 ரூபா 1 ரூபா 2 ரூபா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா 1 ரூபா 2 ரூபா 1 ரூபா 2 ரூபா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா 1 ரூபா 2 ரூபா 1 ரூபா 2 ரூபா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா. ஏண்டா கந்தனை முருகனை கூறு கட்டி விக்கிறியா? இதெல்லாம் தக்காளியா? டேய் குருட்டு நாயே, இது என்ன பப்பாளியா? ஏண்டா என்னது சாம்பல்ல பரண்ட கழுத மாதிரி வந்து நிக்கிறா? சாமி அப்படிலாம் தப்பா பேசாதீங்க. பழனிக்கு பாத யாத்திரை போயிட்டு இருக்கேன். பாதை அந்த பக்கம் இருக்கு, அப்படி போடா. இப்படி போறேன்னா இது சந்தை யாத்திரை. அதுக்கு ரூபா வேணாமா? ஏதோ உங்களால முடிஞ்சது 1000மோ 2000மோ ஒரு சின்ன காணிக்கா போடுங்க. சாமிக்கு எதுக்குடா 1000மோ 2000மோ? போற வழியில் டீ காபி குடிக்கணும். ஐயோ சாமி டீ காபி எல்லாம் குடிக்கப்படாது. இந்தா அழுகின தக்காளி ஒண்ணு அப்படி ஓரமா உட்கார்ந்து. உங்களுக்கு யாருமே ஆகாது. வரங்க சாமி விடுங்க. சரி சாமி வாங்க. நீ மனுஷ ஜென்மம் தானே, மனுஷன் திங்கிற தானே தினம் திங்கிற. இப்படி மொட்டை அடிச்சு கொட்டையோட கடைக்கு முன்னால வந்து நின்னா வியாபாரம் எப்படி ஆகும்? போ வயிற்றுச்சல் கிளப்பாரு. மாமன் கூட மரியாதை கொடுக்காம இதெல்லாம் வித்துட்டு வந்தா தான் உனக்கு 3 வேளை சோறுட்டானுங்க. இவ்வளவு காலி பண்ணணும் அவ்வளவுதானே? எப்படா முடியும்? என்னாலே முடியல, உன்னால முடியுமா? நீங்க கஷ்டப்படாம இங்கே இருங்க. உங்க கண்ணு முன்னாடியே 5 நிமிஷத்துல அத்தனையும் காலி பண்ணிடுறேன். எப்படா? பாருங்களேன். இத பிடிங்க. உனக்கு மேல என்ன பிச்சை எடுக்க சொல்றியா? முருகனை பழிக்காதீங்க. புடிங்க. அங்க வைடா. தூங்க. ஆ. முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா சொல்லிட்டே இருங்க. முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா. ஏ பெரிச்சாளி, எப்படா இவ்வளவு சீக்கிரத்துல எல்லா கூடையும் காலி பண்ண? அத நான் பாக்கணும்டா. அந்த கண்கொள்ளா காட்சி வந்து பாருங்களேன். தூக்குங்க. முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு. ஏய் ஏடா நின்னுட்ட? எப்படி காலி பண்ணேன்னு காட்டணுமா? காட்டு. இப்படித்தான். தண்ணியில விளைஞ்சு தண்ணியிலேயே போகுது. ஓஹோ. பழனிக்கு நீ எப்படி போகணும்னு சொன்ன? பாத யாத்திரை. வேண்டாம், லேட் ஆகும். தண்ணி யாத்திரையா போ. சீக்கிரம் போய் சேர்ந்துருவேன். அப்படியே போ, சீக்கிரமா போனா முருகனை பாத்துடலாம். போயிட்டு வந்து உன்னை கண்டிக்கிறேன். ஆடி பொம்பல எக்கச்சக்க வம்புல மாட்டிக்கிட்டு நிக்கிறைய மாந்தோப்பு சந்தையில. அது பக்கம் போனியா மீன் 2 காணல, தொப்பு பக்கம் போனியா தேங்காய் 2 காணல. என்னாடி பொம்பல எக்கச்சக்க வம்புல மாட்டிக்கிட்டு நிக்கிறைய மாந்தோப்பு சந்தையில. மாட்டிக்கிட்டு நிக்கிறைய மாந்தோப்பு சந்தையில. யோ நிலந்தா ராக்காய் கிழவிக்கு சொந்தம் கோர்ட்ல தீர்ப்பாயிடுச்சு. ரோடு கூட உங்களுக்கு சொந்தம் தீர்ப்பாயிடுச்சா? எப்படியா போறது? வேணும்னா இடுப்புல தூக்கிட்டு போய் இறக்கி விடுவா. உனக்கு என்ன திமிரா? ஏய் யாருக்கு திமிருன்ற? இந்த 2 சக்கரம் இருக்கிறதுனால தான் ஊர்ல ஒரு தெரு இல்லாம சுத்துற. கொழுப்பு அடக்கிறேன் பாரு. நகட்டிட்டாளுங்களே. மாடு மேய்ச்சது மறந்துடாத. நாங்க எதையும் மறக்கல. இடுப்பு கீழே மச்சம் இருந்தா மூக்கு மேல கோவருன்னு சரியாத்தான் இருக்கு. என்னடி இடுப்பு கீழே மச்சம் மிச்சங்கிறது என்ன விஷயம்? அரை லூசு. வாங்கடி போலாம். அதோட மூஞ்சியும் முகர கட்டி போற. உங்களத விட எங்களுக்கு நல்லா தான் இருக்கு. சைக்கிள் தூக்கிட்டு ஓடு. ஏய் பாய் புடா. உனக்கு வைக்கிற வேட்டு. வாடி என் சக்காலத்து. என்னடி காத்து இந்த பக்கம் அடிக்குது? ஆத்தா இங்க உன் பாதம் தேயுது. அங்க நீ பாடுபட்டதெல்லாம் பாழா போயிட்டு இருக்க. என்னடி சொல்ற? நீ தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கிய அந்த முத்துக்கால. அவன் கடையாணி கண்டது கூட தெரியாம வண்டியை ஓட்டிக்கிட்டே போறான். கூப்பிட்டு சொன்னா ஏன் சொத்தா போகுது, கிழவி சொத்து தானே போனா போட்டு சொல்றான். அதோட விட்டானா நான் பாடுபடலனா கிழவி கஞ்சிக்கு சிங்கி அடிப்பான்னு சொல்லிட்டு போறான். சொன்னா நம்ப மாட்டேன். இங்க பாரு. பாவி பையன் அப்படியா சொன்னா? இன்னும் என்னமோ சொன்னானே. சொல்லி இருப்பான். எடுத்துட்டு வந்த சீலையை கொண்டே கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு வந்தா தாண்டா கஞ்சி ஊத்துவேன்னு சொன்னேன்ல, அந்த கோபத்துல சொல்லி இருக்கான். வரட்டும். இதையும் சொன்னானே. ஆசை ஆசையா புடவை வாங்கிட்டு வந்தா வேண்டாம்னு சொல்லி தூக்கி எடுத்துட்டான் அந்த கிழக்கு சிரிக்கி. அது கேட்ட சிரிக்கி நான் சொல்ல, அதான் அந்த முத்துக்காலா அவன் தான் சொன்னா.
பூச்சி உண்மையை சொல்லு. சொல்லு. வண்டிக்கு மை போட்டியா கடையாணிய மாட்டினியா இல்லையா? நான் போடாம வேகமா போடுவேன். கேள்வி கேட்கிறேன். மாட்டினா எப்படி ஆத்தாக்கு என்ன பதில் சொல்றது? பூச்சி காலையை அடிச்சு உன் மண்டைய பொழந்துடுறேன் பாரு. என்ன தெரியுமா? யாரு? காலைக்கு தருப்பா. அந்த செருப்பாலே அடிச்சு பிச்சு விடுவேன். சகர தூக்குடா. ஐயோ காய்கறி எல்லாம் போச்சே. சக்கரத்தை தூக்க சொல்ல தத்துவ பண்ண பாடிக்கிட்ட முக்கிய மத கொடுக்குறேன் பாடுற வாய் ஐயோ ஐயோ. ஏடா கடையாணி கலண்டது கூட தெரியாம வண்டி ஓட்டிக்கிட்டு போனா வண்டி கூட செய்யாம என்ன செய்ய? ஆமா கிளவி சொத்துட்டானே போனா போனா போகட்டும்னு சொன்னியாமே. நீ இல்லைன்னா நான் கஞ்சிக்கே சிங்கி அடிப்பேன்னு சொன்னியாமே. நீ வங்கி அடிப்பேன்னு? நீ சோத்துக்கு சிங்கி அடிப்பேன்னு நான் சொன்னேன். யார் சொன்னது? பூஞ்சால தாண்டா வந்து சொல்லிட்டு இந்த கடையாணி கொடுத்துட்டு போனா. ஓஹோ அந்த மங்கி பண்ண வேலையாது. புத்துக்கால பூஞ்சோல வந்த வம்புறுத்த இல்லாம வகையா உன்னை மாட்டிட்டு போயிட்டு பாத்தியா? ஏதா அந்த பொண்ணுதான் அப்படி சொல்லிச்சுட்டு நீ வந்து என்ன கேக்குறிய? நான் உன்னை பத்தி அப்படி எல்லாம் பேசுவேனா? கொஞ்சம் பண்ண யோசிச்சு பாத்தியா? எவனாவது கடையாணியை கழட்டி போட்டு வண்டியை ஓட்டி கவுந்தடிச்சு விழுவானா? நல்லா யோசிச்சு பாரு. ஆமா கடையாணி கழட்டி போட்டு விழுவானா? அவனுக்கு பூந்தோலைன்னு பேர் வச்சதுக்கு பூரான் வச்சுக்கலாம் அப்பா. இங்க வர்றா உனக்கு கூட அழகாரமா போச்சா? சிரிக்கு மகளுக்கு என்ன லொள்ளு பாத்தியா? எங்க போற எம்பிட்டு அவசரமா சோத்து செடியை தூக்கிக்கிட்டு? பள்ளிக்கூடத்துல சாப்பாடு மணி அடிச்சிருச்சு. புள்ள காலையில சாப்பிடாமயே போயிட்டான். இப்படி சோறு ஓட்டிட்டு வந்துட பாத்துக்க தாயி. ஆமா நீ பிள்ளைய பாக்க போறேன்பா, கண்ணாத்தா ஒண்ணுக்கு போறேன்பா, சின்ன அத்தா புருஷனை பாக்க போறேன்பா. எல்லா வேலையும் இங்கேயே முடிச்சுட்டு குனிஞ்சு வளைஞ்சு வேலையை பாருங்கத்தா. சின்னவர் வந்து கேட்டா யாரு பதில் சொல்றது? அவர் தூக்கி போட்டு விழாவில மதிக்க நீங்க வேலைக்கு பாக்க. சரி உன் சின்ன பையன் சின்ன மணிக்கு தானே நான் கொண்டு போய் ஊட்டிட்டு வரேன். நீ இரு. அப்படியே வர்றப்ப எனக்கு ஒரு கட்டு பூமார் பீடி வாங்கிட்டு வாமா. நீ போமா ஒரு துடிப்போட பேச விட மாட்டீங்களே. என்ன அது பச்சை பையில போட்டு கொலையாட்டுக்கிட்டு இருக்க நீ? அடிக்கடியில 5 பேர்ல பயந்து போச்சப்பா. மனுஷ பிறவியாண்டா உங்களுக்கு அறிவு ஒரு மானகட்ட பண்ணலாம். ஓடி போயிடா. டேய் ஓடிடுறா சொன்னா கேள்றா. அட மடப்பயமவனே ஓடுறா. அட அயோக்கிய பயமவனே முட்டா பயமவனே ஓடுறா. அட வெங்கம் பயமவனே ஓடி போடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா நிப்ப. நீங்க கையை காலை பிக்கிறே வர மாட்டீங்க. ஆப்பல பிரதேசி எனக்கு உரிமை இருக்கு உருக்கு இருக்கு. என் மகனை நான் அடிப்பேன் உதைப்பேன். அத கேட்க நீ யாரா? ஆமாண்ணா. ஐயோ ஐயோ அண்ணா அண்ணா உங்களுக்கு தெரியாது. வாங்கண்ணா. என்னடா முழங்குற? இவனுக்கு அவன் அப்பனா இல்ல அவனுக்கு இவன் அப்பனா? ஐயா சோனையா தப்பு பண்ணிட்டயா. யாராவ மாட்டிட்டேன் இன்னைக்கு. வாங்கின காசை குடுக்க வக்கில்லாத கடங்கார நாய்க்கு கைகால் சுத்தம் கேக்குதா? அடடே வாப்பா சோனையா, என்ன நல்லா இருக்கியா? நல்லா இல்லன்னா என்ன பண்ண போற நீ? என்னப்பா தப்பா பேசி விட்டேன்? நீ தப்பா தான் பேச. விடப்பா தெரியாம கேட்டுவிட்டேன். தெரிஞ்சே பேசுற நீ. ஏன்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? நீ வேணா கோவப்படு. நீ வேணா கோவப்படு. என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா. நீ வேணா சண்டைக்கு வா. வாடா வந்து பாடுறா. வந்து பாடுறா. வா நீ வேணா சண்டைக்கு வா. எப்படி என்ன பாக்குற? என்னடா என்ன பாக்குற? டேய் நாங்கெல்லாம் பார்த்தோம்னா காடு கரை கனவாலாம் அனலாயிரும்டா. காசு வாங்கினீல என்கிட்ட கை நீட்டி. உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற? சரியான மீச வச்ச ஆம்பளையா இருந்தா நெஞ்சில முடி முளைச்சவனா இருந்தா வாங்கின காசை இப்ப தர முடியாதுன்னு என்கிட்ட சொல்றா. இப்ப இந்த இடத்துல சொல்லு பாப்பா. சொல்றா நாங்கிற கில்லாடி தர முடியாதுன்னு சொல்றா. முடியாது. ரைட்ரா விடுறா. இது 6 மாசத்துக்கு மேல சொல்லிக்கலாம்ல. 6 மாசத்துக்கு மேல சொல்லியிருந்தா பேசாம போயிருப்பல.
நடந்து நடந்து மூணு தள்ளி போச்சு. இல்லனே நான் என்ன சொல்றேன்னா, நீ யாரு நான் யாரு? ஒரு தாய் புள்ள. ஊருக்குள்ள நீ நானும் சண்டை போட்டோம், பாக்குறவன் என்ன நான் அசிங்கமா நினைக்க மாட்டான்? என்னனே ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னா பழகிட்டு என்ன அப்படி? காசு பணம் பெருசா நமக்கு? போன வீட்டுக்கு போனேன். நான் இதெல்லாம் உடனே மறக்க கூடியவனே. போன வீட்டுக்கு போனேன். நீ போடா வெண்ண. சரி விடு, நீ சொன்ன போயிட வேண்டியதானே, கழுவி விடு, அவ்வளவுதானே. வரட்டா? கடன் கொடுத்தா கேட்கப்படாங்கிற. ஐயா கும்பிடுறேங்க. அப்படி என்னையா ஊர்ல இல்லாத தப்ப அங்குச்சாமி மாமன் செஞ்சு விட்டாரு. இப்படி போலீஸ்ல புடிச்சு கொடுத்து அவரை தெருவுல இழுத்துட்டு போறத பாத்துக்கிட்டு இருக்கிறதா பெரிய மனுஷன்மையா? யாரு புடிச்சு கொடுத்தா என்னென்ன? நாம போய் சாமியில கூட்டியாருவோ, நமக்கு செல்வாக்கு இல்லையா என்ன? வாடி யாரா ஜாமீன் எடுக்க போறது? ஜாமீன் எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு முகம் வேணும். எங்க ஐயா முகம் மாறி சில முகர கட்டையெல்லாம் உள்ள போனா வெளியவே வர முடியாதுப்பா. அங்குச்சாமிக்கு துணைக்கு ஆள்லன்னு சொல்லி உள்ள வச்சு நொங்கு 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 நொங்க நாய எடுப்பு சோறு தின்னுட்டு என்னடா பேச்சு பேசுற? ஐயா தப்பா நினைக்காதீங்க. பக்கத்துல பெரிய கருப்பு பேசிக்கிற கேட்டுக்கிட்டு நான் இங்க சொல்லிக்கிறேன். இது போய் அங்குச்சாமி அவன் சின்ன பையனுக்கு கீழே குனிஞ்ச நேரம் பார்த்து பின்னால சுடுசாம்பல் அடிச்சு விட்ட. அவங்க கீழே எரியறதை விட்டு மேல உரைக்குதுன்னு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த குடிசை எனக்கு எனக்கு தான். இந்த குடிசை எனக்கு தான்டா. ஏண்டா அமாவாசை, அவங்க தான் வெளியூர் பொழைக்க வந்திருக்காங்க, இடம் பிடிக்கிறாங்க. உள்ளூர் நாய் நீ, உனக்கு எதுக்குடா இடம்? எனக்கு இல்லனே, சோதிக்கு. சோதிக்காகத்தான் போட்டோம். நீங்க எங்க சோதி போட்டீங்க? பாலிசீலாம் இத்தனை பேர் போட்டி போடுற அளவுக்கு அது யாருன்னா அது சோதி. உங்களுக்கு எல்லாம் தோட்டத்துல வேலை இருக்குதுல்ல, போங்கடா. போடா போட சொல்ல போட. அறிவிட்டீங்களா மனைங்க? உன்னையும் தாண்டா வெண்ண. என்னையுமா? பழனிசாமி என்னமோ உன்னை அவசரமா கூப்பிட்டான், போடா. இனி இது எதுக்கு? சோதி அண்ணே, சோதியோட அத்தா ஆடு வளர்த்தா, கோழி வளர்த்தா, அதோடு அவன் நிறுத்திருக்கலாம். ஆனா கூடவே சேர்ந்து ஒரு நாயை வளர்த்துட்டாளே, பிரச்சனையே. அண்ணே, சோதியோட தொப்புல தக்காளிய உருட்டலாம், ஆம்லெட் போடலாம், பப்பரை கூட சுத்தலாம். கரெக்ட். சோதியோட தொப்புல அழகாத்தான் இருக்கு. அதுக்காக நம்ம தொப்புல சுத்தி 16 ஊசி போட்டுக்கிற முடியுமா? அமாவாசை, இந்த நாயெல்லாம் எனக்கு ஒரு எதிரியாடா. இதெல்லாம் ஜகஜம்னு. வாங்க போலாம். மோதிரத்தை சுற்றாத. பாத்துட்டீங்களா? தினத்தந்தி பேப்பர்ல என் பேரு கொட்டை எழுத்துல வரணும். அதுக்கு நீ ஐடியா கொடு. தலைங்க வை. இந்த இடத்துல ஒரே போட போடு. ஆமா, எதுக்கு நீ வேந்தலைய விட சொல்ற?
நீ தானே உன் பேரு பேப்பர்ல வரணும்னு சொன்ன. ஆ? இவனை ஒரே போட்டு தள்ளினா உன் பேரும் பேப்பர்ல வரும், உன்னையும் ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு போயிடுவாங்க, நானும் நிம்மதியா இருப்பேன். ஏய். யோ சொல்லுங்கய்யா. விவசாயிகளை திட்டாத, இவங்க தான் நம்ம கண்ட்ரியோட கண்கள். இவங்களை வச்சு தானே பிசினஸ் பண்ணோம். பிரதர்ஸ் கொஞ்சம் தள்ளிங்க. தேங்க்யூ. நோட் பண்ணிக்க, இந்த இடத்துல தான் 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டணும். கார் பார்க்கிங் மட்டும் 10 ஏக்கரா பண்ணணும். அவ்வளவு கார் வருமா? பத்துமே என்ன இப்போ? நோட் பண்ணிக்க. பாடி கேர்ள்ஸ் ஃபாலோ மீ. லேடிஸ் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கொஞ்சம் விலகி நில்லுங்க. பியூட்டிஃபுல் லேடிஸ் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சென்டிமெண்டா இது நல்ல இடம். ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இங்கேயே கட்டிடுவோம். ஓகே சரி. எல்லாரும் வேலை பாக்குறாங்க, ஒருத்த மட்டும் வேடிக்கை பாக்குறான் பாத்தியா? ஏய் பிளடி ஆஃப் டிரைவர், மேல போயா. யோ யார் அது? இந்த இடத்துல அந்த இடத்துல தான் தியேட்டர். நம்ம கார்ல வந்து இறங்கணும் இல்லையா, அங்கிருந்து அப்படியே ஒரு மேம்பாலம் மேல வந்து தியேட்டருக்குள்ளேயே போயிடணும். தியேட்டருக்குள்ள போயிருச்சா? என்ன பொம்பளையில பூதகணையில பாத்துக்கு நிக்கிற? எங்க ஊர் பொம்பளையில வெறுங்கல்ல பார்த்தா வெள்ளக்கமாறு பிஞ்சு போவோம். ஆமா யார் நீ, எங்க இருந்து வர்ற, என்ன ஆகணும் உனக்கு? விலகு மேன். நான் ஆஃப் டிரைவர் பசங்களோட பேச மாட்டேன், உனக்கு தெரியுமில்ல? ஏன் அலோவ் பண்ற? நோட் பண்ணிக்கிறதையும். இப்போ அங்கிருந்து ஒரு மேம்பாலம் நேரா தியேட்டருக்குள்ள போகுதுல, இப்ப தியேட்டருக்குள்ள இருந்து ஒரு ரோடு நேரா கோயிலுக்குள்ள போகணும். அண்டர் கிரவுண்ட்லயா? வெரி குட். இதையே மெயின்டைன் பண்ணு, அப்படியே நோட் பண்ணு. யோ, 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 என்ன சொல்ற, என்ன சொல்ற? யோ யார் நீ, ஏன் டிஸ்டர்ப் பண்ற? கண்ட்ரி ரெடி நான்சென்ஸ் ஃபூல். யோ டீசெண்டா தமிழ்ல பேசியா? போடா நாசமா போனவனே. கேட்காம இருந்திருக்கா உங்களுக்கு? நீ யாருன்னு? யாரா நானு? யாரா யாருன்னு காட்டுறேன் உனக்கு, காட்டுறேன். இதுல பார்த்தா தான் நீ யாருன்னு உனக்கே தெரியுமா? யோ செல்லார் போனியா? ஹலோ ஹலோ பங்காளி, கொஞ்சம் இங்க வாங்க. யாரோ ஒரு ஆள் இங்க வந்து பாலமும் ஹோட்டலும் பீச் இங்க கட்ட போறானா? வேமா வாங்க. இதோ இப்ப வந்துடுறேன். யாரா இங்க ஸ்விம்மிங் பூல் கட்டுறேன்? பங்காளி இந்த ஆள் தான். ஏன் இவனுக்கு இதுல குளிக்க மாட்டானுங்களா? அதானே. ஏய் பழனிசாமி இந்த ஊர்ல எல்லாம் போயிட்டான், இருந்தா நீங்க உயிரோட திரும்பி போக மாட்டேங்கிறா. மிஸ்டர் பால்சாமி. சந்தோஷமாக சவாரி போவோம். யாரா அது? ஏய் ஆ? அந்த டுபாக்கு ஒரு அரையும் குறையுமா பொண்ணுங்களை அனுப்பிச்சு வச்சிருக்கிறான், நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். கரெக்ட். பாஸ் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. இந்த ரேஞ்சில வந்தா நாங்க வந்துருவோமாக்கும். இங்கேயும் சேம் ரேஞ்ச் தான். 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்தாலும் பழனிசாமிக்கு பிடிக்காத காரியத்தை நாங்க செய்ய மாட்டோம். எந்த சபலங்களுக்கு நாங்க ஆளாக மாட்டோம். வெல்கம் பிரதர்ஸ், வெல்கம். உன்னை நான் எங்கோ பாட்டு இருக்கிறேன்னு. அது என்னுடைய முகத்துடைய தேஜஸ். அப்படி நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா என் தலைக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் தெரியுமே. தெரியுது தெரியுது. விவசாய நிலத்துல ரியல் எஸ்டேட் பண்ண பழனிசாமிக்கு பிடிக்காது நீங்க சொன்னதுனால வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன். உன் பிளான்லாம் கேட்க நாங்க இங்க வரல. பேத்துறோம். என்ன சொல்றாருன்னு தான் கேளுங்களேன். சரி சொல்லுங்க, சரி சொல்லுங்க. ஊர் ஜனங்க எல்லாம் ஆளுக்கு 1000 ரூபாய் கட்டினா போதும், வாழ்நாள் பூரா வசதியா வாழலாம். அதுக்கு ஒரு அருமையான திட்டம் வச்சிருக்கேன். இதை ஊருக்குள்ள விலைக்கு சொல்லி எல்லார்த்தையும் பணம் கட்ட வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. வெறும் 1000 ரூபாய் கட்டினா எப்படி வாழ்நாள் பூரா வசதியா இருக்க முடியும்? நான் வெறும் 100 ரூபாய் தான் கட்டினேன். என்ன ஒரு டயானா ரேஞ்சுக்கு வச்சிருக்காரு. ஒரு 1000 ரூபாய் கட்டி தான் பார்க்க சொல்லுங்களேன். அப்பதான் அவரோட திறமை உங்களுக்கு தெரியும். என்ன யோசிக்கிறீங்க? சொல்லுங்க. கொஞ்சம் அப்படி தள்ளி உட்காருங்க. முதல்ல சொல்லுங்க. ஜனங்களை எல்லாம் பணம் கட்ட வைக்கிறோம், எங்களுக்கு என்ன கொடுப்பீங்க? என்ன கேட்டாலும் கொடுப்பேன். சோபிய கேட்டா நீ எனக்கு கொடுப்பியா? எங்கப்பா புதுசா ஆரம்பிக்க போற பிசினஸ்ல 3 பேருமே பார்ட்னர்ஸ். எல்லாருக்கும் எல்லாமே பொது. அப்படின்னா இதுவும் பொதுவா? எக்ஸ்ரே எடுத்துட்டு வந்துட்டேன் டாக்டர். ஈரல் பூரா ஒரே வலியா இருக்கு டாக்டர். கவலையே படாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். யோ ஈரல் வலிக்குதுன்னு சொன்ன, ஈரலையே காணுமே. என்ன டாக்டர், ஈரல் மாங்காய் குடல் கிட்னி ஒன்னையுமே காணோம். அச்சச்சோ. என்ன அப்படி குடிச்சு குடிச்சு வயிற்று நாசமாக்கி வச்சிருக்க? சரி சரி கவலைப்படாத, அதுக்கு நான் மாத்திரை எழுதி தரேன். ஒழுங்கா சாப்பிடணும்.
இனிமே மனசார கூட குடிய பத்தி நினைச்சு பார்க்க கூடாது. சரிங்க டாக்டர். ஒரு சொட்டு குடிச்சா கூட உன் உயிருக்கே ஆபத்து. டாக்டர் இனிமேல் இந்த சனியை பிடிச்ச குடியை நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் டாக்டர். நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் டாக்டர். குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். பொன்னாரம் பூவாரம் கண்ணோரம் சிங்காரம் பொன்னாரம் பூவாரம். இங்க வாங்க. பொன்னாரம் காலக்கிழமை ஏண்டா ஊருக்குள்ள உங்களுக்கு வேற பாட்டே கிடைக்கலையா? இதைத்தான் பண்ணுமா? அது என்ன பொன்னா ரம்மு பூவா ரம்முன்னு ரம்முல மட்டும் கும்மு கும்முன்னு ஒரு குத்து குத்துற படா மூஞ்சியும் முகர கட்டுகிறது. என்ன அமாவாசை? என்னப்பா என்ன அமாவாசை? பட்டையெல்லாம் பலமா இருக்குது, கோயிலுக்கு போயிட்டு வரியா? டேய் இதுக்கு தான் விபூதின்னு பேர் வச்சிருக்காங்கல்ல, இல்ல திருநீருன்னு சொல்றது. எதுக்குடா பட்டையை ஞாபகப்படுத்துறீங்க? டேய் ஏப்பா கல்லு கிடக்குத பாத்து வரக்கூடாதப்பா. கல்லு 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 கிடக்குத பாத்து வர. ஏன் கல்லு கல்லு கூவுற? அதுக்குதான் பாறைன்னு ஒரு பேர் இருக்குல்ல, அதை சொல்ல வேண்டியதானே. அதுக்கே கல்ல ஞாபகப்படுத்துற? சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. என்னப்பா அமாவாசை விசிக்கி விசிக்கி நடந்து வர? ஏது இல்ல எதுக்கு விஸ்கி விஸ்கி நடந்து வரேன்னு கேட்டேன். டேய் ஏன் நொண்டி நொண்டி வர்றேன்னு கேட்க வேண்டியதானே. எதுக்குடா விஸ்கி விஸ்கின்னு விஸ்கியை ஞாபகப்படுத்துறீங்க? என்னால முடியலடா. போ 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 போடா. இந்த பக்கம்லாம் விஸ்கி விஸ்கி நடக்கிறதா சொல்லுவாங்க. ஐயோ இவங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே, தலை வலிக்குது, தலை வலிக்குது. ஏன் அமாவாசை தலை வலிக்குதுன்னா ஒரு அனால்ஜின் ஒரு நோவால்ஜின் வாங்கி போட வேண்டியதானே? டேய் கொஞ்சம் மூட்டி இறக்கடா, கொஞ்சம் மூட்டி இறக்கு. இங்க வாடா. ஏண்டா இப்ப நான் உங்ககிட்ட தலைவலிக்கு மாத்திர கட்டனா? சரி அப்படியே சொல்றியே, ஒரு அமிர்தாஞ்சனா நீலகிரி தைலம் இருக்குல்ல, அதை சொல்லாமல. அது என்ன அனால்ஜின்னு நோவால்ஜின்னு தெரியாம சொல்லிட்டேனே. யாருக்கும் சொல்ல மாட்டேன். சந்தோஷம். நான் உயிரோட இருக்க போறேன் இந்த ஊர்ல. உனக்கு ஐயோ நாய ராஸ்கல். டாக்டர் 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 டாக்டர். என்னம்மா சார்? டாக்டர் நீங்க சொன்ன மாதிரி இனிமேல் குடிக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணி நான் பாட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன். எதுக்கு வர்ற எல்லா பேரும் குடியை ஞாபகப்படுத்துற மாதிரியே பேசுறாங்க டாக்டர். எங்க நான் திருப்பி குடிச்சிருவோன்னு பயமா இருக்கு. அந்த பயத்தை போக்குறதுக்கு ஏதாச்சும் மாத்திரை இருந்தா எழுதி கொடுங்களேன். அமாவாசை நீ மத்தவங்க சொல்றத கேட்டு ரொம்ப குழம்பி போயிருக்க. நீ எதுக்கும் கவலைப்படாத. இது ஒண்ணு இல்ல, வெறும் மன பிராந்தி. என்ன டாக்டர் சொன்னீங்க? இது வெறும் மன பிராந்தி.